உங்க 2 பேருக்குள்ள அந்த கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் வருமா? அவன் இவன் தான் சொல்லுவேன், என்னை விட 8 வயசு பெரியவன். ரொம்ப முக்கியமா மரியாதை இல்லை, மரியாதை இல்லை. அதே மாதிரி ஒன்று, நீங்கள் எவ்வளோ வேணா பேட்டி கொடுங்க, மார்ல அடிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களை தான் முல்லை இப்படி இப்படி போறீங்க, அங்க எதிர்க்க கேமராமேன் தள்ள தள்ள அடிச்சுக்கிறாரு. கண்டிப்பா ரக்ஷிதா மேம் அவங்க மேடையிலேயே வந்து அதை சொல்லியிருந்தாங்க. நாங்க சொன்னதை கேட்கல, அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல. சொன்னாங்க பத்தியெல்லாம் ஜென்ஸ் கேட்கறதே இல்லை, என்ன சொன்னமோ கேட்கறதே இல்லை. கை வருது, மனுஷன் காசு வேணும் டப்புன்னு கேட்கறான். ஏன் மனுஷன் நோட் பண்ணிக்க போட்டி தான் வாயை என்னோட 8 மரியாதை இல்லை. இல்ல சுத்தமா இல்லைங்க, நான் தான் ஒத்துக்கிறேன். இதுதான் கிரியேட்டிவ். அடுத்த கேள்வி வாங்க ப்ளீஸ். என்ன கேட்டோம், என்ன பண்ண? வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட முல்லை கோதண்டம் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்களோட நடிச்ச 99/66 படத்தை பத்தி பேச போறாங்க. வாங்க பேசலாம். வணக்கம். 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 உங்க 2 பேரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ 99/66 இந்த படம் வந்து இப்போ வெளியாக போகுது. எந்த மாதிரியான மனநிலை இருக்கு? பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா சொன்ன மாதிரி நிறைய படங்கள் நடிச்சுட்டு பெண்டிங்கில் இருக்கும்போது இது இம்மிடியேட்டாக ஒரு 4-5 மாதம் குறுகிய காலத்தில் படத்தை எடுத்து இம்மிடியேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி 9966 கிட்ட குறைஞ்சபட்சம் 250 தேட்டருக்கு மேலே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கும். அது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம என்ன அதாவது தெரியும். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இது எழுதியிருக்கோம், ஸோ இவ்வளோ பாஸ் பண்ணுவோன்ட்டு. இதெல்லாம் அப்படி இல்லை, எழுதிட்டு வந்திருப்போம், எவ்வளோ எடிட்டிங்கில் போயிருக்குன்னு தெரியாது. அதனால் இது எக்ஸாமை விட ரொம்ப பயங்கரமானது. என்ன ஆகும், மக்களுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸ் என்னவாக இருக்க போகுது, இந்த படம் வந்து இந்த படத்தில் நம்ம எவ்வளோ சீன்ஸ் இருக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதே தான் இப்போ இருக்குது. பட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகலை, எங்களுக்கு இல்லை, நிறைய நடிகர்களுடைய படமும் ரிலீஸ் ஆகலை. அப்போ இந்த படத்தை எடுத்து இம்மிடியேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு படம் எடுத்து அதை வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்து ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமான இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தோணும்ல என்னடா இப்படி இருக்குது, இந்த சுச்சுவேஷன் எப்படி தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? படத்தை ரிலீஸ் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு பொதுவான ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு எல்லாருமே பார்க்குற மாதிரி பார்த்து சொல்கிறாங்க, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. அவன் ப்ராப்பராகவே என்ன படம் இவங்க என்ன பண்ணுறாங்க, புதுமுகங்களாம் டைரக்டர் வராங்களே, ஒரு 10, 15 இல்லை 25 லட்சம் கையில் வச்சுட்டு எல்லா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் பழக்கம் பட்டிருப்பாங்க, 10 வருஷத்தில் பழகிருப்பாங்க. படத்தை மட்டும் மேக்கிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் செலவே அதிகம். ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் அவங்க பிளான் பண்ணி வந்தாங்கன்னா கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ணலாம். என்னுடைய பார்வைக்கு இதில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் தலையிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம் கவர்மெண்ட் கொண்டு வரணும். அதாவது உன் படம் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, ஓகே, ஸோ ரிலீஸ்க்கு எத்தனை படங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்களோ இது கவர்மெண்ட்டே வாங்கி இந்த மாதத்தில் ஒரு 15 படங்கள் ரிலீஸ் பண்ணலாம், 20 படங்கள் இல்லை 50 படங்கள். அப்போ 50 படங்கள் டிவைட் பண்ணி தேட்டர் கொடுக்கலாம். அது பெரிய படமா சின்ன படமான்றதை தாண்டி இப்படி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் ஒருவேளை எல்லா படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் சொல்கிற மாதிரி அவங்களால வந்து விளம்பரம் கொடுக்க பணம் இல்லை, நான் என் திறமையை காமிச்சிட்டேன், ஆனால் என்னால் வந்து மற்ற விதத்தில் எதுவும் பண்ண முடியலன்னா அதுக்காக முடங்கி போகிற படங்கள்லாம் இருக்குது. அப்போது இந்த விஷயத்தை ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் நல்லா வரும்ன்றது என் பார்வையில் அதுதான் தோணுது. இதனால தான் வந்து படங்கள்லாம் தொய்வாக இருக்குது, ரிலீஸ் ஆகலைன்ட்டு. அதை வந்து கவர்மெண்ட்டே தலையிட்டு ஏதாவது ஒரு வரமுறை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய எண்ணம். அதே மாதிரி வந்து தியேட்டரில் வந்து அதிக அதுன்னுவாங்க, டேக்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப குறைக்கணும், இல்லை டேக்ஸே இருக்கக்கூடாது. ஒய் அப்படின்னு கேட்டால், இன்கம்ன்றது டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு தரோன்ற, நான் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏன் பணம் வாங்குது? நான் சந்தோஷமாக இருக்கேங்க, நான் லக்ஸரியாக காரில் போகிறேன், நீங்கள் டேக்ஸ் வாங்குறீங்க, அக்செப்டட். இது நான் என் ஃபேமிலியோட நான் சம்பாரிச்சுட்டு என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு போகிறேன், அதுக்கு ஏன் நான் கவர்மெண்ட்டுக்கு பணம் தரணும்? யோசிப்பார். ரீசனாக பார்த்தா அது தேவையே இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் வேணுங்க. ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு தனி குடும்பம் சந்தோஷமாக இருந்து கூட நீ எனக்கு காசு கொடுத்துட்டு போய் சந்தோஷமாக அது ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் டேக்ஸ் குறைத்தால் அல்லது டேக்ஸ் விலக்கினால் நல்லாயிருக்கும். டேக்ஸ் இல்லாமல் இருக்காது, டேக்ஸ் இருக்கணும். ஏன்னா அரசு கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதை மீறி எதுவும் இருக்க முடியாது. ஸோ அது கட்டுப்பாட்டில் ஒன்றா டேக்ஸ் குறைக்கலாம், அது மாதிரி எதாவது பிளான் பண்ணலாம். ஆனால் இப்போது 2 பேருமே ரொம்ப வருஷம் ட்ராவல், நிறையா டிவிலேருந்து ஷோஸ்லேருந்து யூடியூப்லேருந்து எல்லாமே பண்ணும்போது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரென்சஸ் நிறையா வரும். இப்போ எப்படின்னா, இந்த சீன் நான் பண்ணணும்னு நினைக்கும், இல்லை இது இப்படி பண்ண வேணாம்,
அந்த டிஃப்ரென்சஸ் 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்கள் 2 பேருக்குள்ள அந்த கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் வருமா? எங்கள் 2 பேருக்குள்ள கிரியேட்டிவ் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் வராது. ஏன்னா மேக்ஸிமம் கிரியேட் பண்ணுறதுலாம் அவன் தான் பண்ணுறாரு, அவர் தான் பண்ணுவாப்புல. இவன் தான் சொல்லுவேன், என்னை விட 8 வயசு பெரியவன். ரொம்ப முக்கியமாக 8 வயசு பெரியவன்றது அது ஆமாவும்ன்றதோ இல்லை ஏன்னா அதை சொல்லி ஆகணும்ல. ஏன்னா எங்கள் பழக்கம் அது மாதிரி. திடீர்னு ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது இவருன்னு எனக்கு சொல்ல வரல. டக்குன்னு ஒரு டைம் அவருன்னா கூட நான் சொல்ல வரதே வந்தீங்கன்னா அவனை போய் அவருன்ட்டேன் அப்படின்னு. வயது மரியாதை இல்லை, என்னோட 8 வயசு பெரியவனால அவன் தான் சொல்லுவான். என்னன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறான்னா அவன் தான் பண்ணுவான். அவன் கிரியேட்டிவ் கண்டென்ட்டை வந்து இது மச்சான் இது மாதிரி ஒரு டீக்கல்ல ஒரு 2 பேர் இந்த கேரக்டர் பேச நல்லா இருக்கா, இதாண்டா கண்டென்ட்னா அப்புறம் நாங்கள் எல்லாமே நாங்கள் எழுத மாட்டோம், ஸ்கிரிப்ட் எழுத மாட்டோம். அது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது அவன், அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் டெவலப் பண்ணி அப்படியே பேசுகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் எங்கள் 2 பேருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது வந்து வந்துடல. அதே போல் வேற ஒரு கிரியேட்டிவ் பண்ணுற இடத்துல போய் நாங்கள் நடித்தோம்னா அவங்க கிரியேஷனுக்கு மரியாதை கொடுத்து தான் நடிச்சுட்டு வருவோம். அதில் ஏதாவது சஜஷன் சொல்லலாம், இது மாதிரி இந்த இதில் இப்படி பண்ணி நல்லா இருக்கும் சார், நாங்கள் ஒரு இதுவாக சொல்லலாம். அவன் இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்லுவான். அதை சொல்லும் போதே கூட சஜஷனாக தான் சொல்லுமே தவிர அவங்களோட கிரியேஷன். ஏன்னா இவனோட கிரியேஷனில் வேற எவனா உள்ள கிராஸ் பண்ணால் அவனுக்கு கோவம் வர மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரேட். இது நான் எடுக்கிறேன்பா, நான் இப்படி தான், நீ உன்னை ப்ளூ கலர் சட்டை போட்டு வர சொன்னால் நான் எனக்கு தேவை இந்த ஃபீல் தான் சார், இந்த இடத்துக்கு இப்படி வரலாமே நம்ம போய் சொல்ல முடியாது. ஓகே, டைரக்டர் ஆசைப்படுறாரு, ப்ரொடியூசர் கூட ஆசைப்படுறாரு, டைரக்டர் சொல்லுவார், கேமராமேன் இந்த கலர், அது மாதிரி அவங்களோட கிரியேஷனுக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்களோட. அதே மாதிரி ஒன்று நீங்கள் எவ்வளோ வேணால் பேட்டி கொடுங்க, மாரில் அடிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களை தான் முல்லை மைக்கில் சவுண்ட் அவங்க இப்படி போறீங்க, அங்கே எதிர்க்க கேமராமேன் தள்ள அடிச்சுக்கிறாரு. 9966ங்க. இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் கதைலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காமெடிக்காக டக்குன்னு கூப்பிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பேய் இருக்குது, பேய் அதுதான் சம்மந்தப்பட்ட ஹாரர் தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இல்லை, இன்னொரு ஜாவா சுந்தரேசன் இருப்பார். நாங்கள் 3 பேருமே ஒரே வேலைக்கு போகாமல் வெட்டி பயலுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நல்லா ட்ராக்லாம். ஓகே, ஆனால் இப்போது ஜென்ரலாகவே ட்ராக் காமெடிஸுங்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ இந்த படத்தில் இப்படி ட்ராக் காமெடியாக அமைஞ்சிருக்கா, இல்லை வந்து தனியான உங்களுக்கு கதையோட? இல்லை கதையோட ஒட்டி தான். இப்போல்லாம் ட்ராக் பண்ணுற அளவுக்கு யாருக்கும் டைம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ ட்ராக்குக்குன்னு ஒரு 15-20 நிமிஷம் ஒதுக்கணும். இப்போ அந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்கு 2.25 மணி நேரம் இது. அப்போ ட்ராக்குன்னு ஒன்று வகுத்திங்கன்னா 2 மணி நேரம் மேலே போகும்ட்டு கதையிலேயே ஒரு கேரக்டராக கொண்டு போயிடுவோம். இப்போ இருக்கிற மனோநிலை தான். 2வது ட்ராக்காக ஒன்று தனியாக போச்சுன்னா கதை டைவர்ட் ஆகிடுமோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ ஹீரோயினை போய் பார்க்குறாங்க, அங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அடுத்த சீன் காமெடிக்காக எடுத்துகிட்டு வந்து ட்ராக்கை விட்டிங்கன்னா இது டைவர்ட் ஆகிடும். அதனால இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு கேரக்டராக தான் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, தவிர ட்ராக்காக எதுவும் பண்ணல. ஓகே, இது ப்ரொடியூசரே வந்து டைரக்டும் பண்ணி நடிச்சு. ஆமாம், அவர் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் MSM சார், MS மூர்த்தி சார். அவரே எல்லாமே பாடல்கள் எழுதுனவங்க. பாடல் அவர் எனக்கு தெரிஞ்ச பாடல் அதே தான் அவரும் கேட்டார். அவர் தானே எல்லாம் ஆரம்பிச்சாரு, மொத்தத்தையும் நீ சொல்லிட்ட. ஆமாம், அப்புறம் அவர் என்ன கேள்வியாக கேட்பாருன்னு அவருக்கு தெரியும். அவர் தான் எல்லாமே சீன் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே எடுக்கும்போதே கூட ஏதாவது டைலாக் மாற்றிருந்தா கூட அவர் வந்து சொல்லுவார். நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பார். எல்லாரையும் வந்து காஃபி சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பார். சாப்பிட சொல்லுவார். நீங்கள் படத்தில் நினைக்கிற மாதிரி இல்லை, அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா டீ அப்படி கிடையாது. இவர் உண்மையிலேயே வர வச்சு குத்துட்டு தான் அடுத்த வேலை பிஸியாக நடிச்சு இருந்தால் கூட பிரேக் பண்ணி சாப்பிட்டு போக சொல்கிற நல்ல ஒரு. கண்டிப்பாக ரக்ஷிதா அவங்க மேடையிலேயே வந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அந்த ஸ்டேஜ்லேயே கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, சேலரி வந்து முடிச்சோடனே. நாங்கள் சொன்னதை கேட்கல, அவங்க சொன்னதை கேட்டிங்களா? நல்லா சொன்னாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ் போயிட்டாங்கடா. அவங்க ஒரு ஸ்டேஜ் சொன்னாங்க. பிரணேஷ் பத்தியெல்லாம் ஜென்ஸ் கேட்கறதே இல்லை, என்ன சொன்னமோ கேட்கறதே இல்லை. ஜென்ஸ் கேட்கறது எல்லாரும் கேட்கறாங்களா பட் எனக்கு ஒரு கேள்வி. நாங்க அங்க சொன்னமே கேட்டீங்களா? அதை நாங்க சொன்னது சொன்னீங்களா? சொல்லல, கேட்கல, கேட்டா தானே சொல்றதுக்கு. இல்ல நான் என்ன சொன்னேன், க்ளோஸ் அவங்க இங்க போட்டுருங்க, கிராபிக்ஸ் பண்ணி இப்போ போட்டுருங்க. நாங்க பேசுறது சத்தியமா பாருங்க, நடுப்புற அவங்க இருக்கிற மாதிரி ஃபீல்லையே பேசுங்க நீங்க. இதுல வேற MSM உள்ள நடுப்புற வந்து உட்கார்றாரு, அதுக்காக தான் இந்த கேப். சரி ரைட், அடுத்து கேள்வி வாங்க. அந்த கேப்பை பார்த்தாலே அப்புறம் தமிழ்ல போட்டுருவாங்க பாருங்க. இவர்கள் முல்லைக்கும் கோதண்டைக்கும் இடையே அவங்க போட மாட்டாங்க, இவங்க தான் போட வைப்பாங்க. போடுறதே இவங்க யாரோ போட்டுற மாதிரி இல்ல சார், சொல்ல முடியாது, போட்டுருவாங்க. ஆனா அது எனக்கே ஃபேஸ் பண்ணது உண்டா? நம்ம வந்து டிராவல்ல நம்மளை பத்தி நமக்கே தெரியாத வந்த நியூஸ், இவர்களுக்கும் சண்டையா, இவரை பத்தி இவர் போட்டிருக்காங்க, அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. வறுமை இன்னும் முல்லைக்கும் கோதண்டுக்கும் வாய்ப்பே இல்லாமல் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள் கலக்கப் போவது யாரு, சீசன் 5 கொடிகட்டி பறந்தவர்கள் இன்று நிலைமை எப்படி, அப்படி ஏதோ ஒரு பழைய இதில் பிச்சைக்காரங்க ரோல் ஒன்று பண்ணியிருப்போம்ல, அதை போட்டிருப்பாங்க. எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், இப்போ நாங்கள் சொல்லுவோம் மாதத்துக்கு 4 முறை 3 மினிமம் 2 முறையாவது ஃபாரின் போயிட்டு வரோம், நிறைய ஷோஸ் பண்ணுறோம், நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம், நிறைய படம் பண்ணுறோம். நாங்கள் ஏன் அந்த நிலைமைக்கு இருக்க போகிறோம்? இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு ஒன்றுனா துடிக்கிறாங்கள ரசிகர்கள், அது பெரிய விஷயம்ல. அதை சம்பாரிச்சது காசுன்னா
நீங்கள் எவ்வளோ வேணுமோ நான் எனக்கு கொடுத்துட்டு போயிடுறேன், அந்த காசு என்ன இருக்குது, அதுக்காக கேட்டுறாதீங்க. கை வருது மனுஷன் காசு வேணும் டப்புன்னு கேட்குறான், ஏன் மனுஷன் நோட் பண்ணிக்க போட்டி அதுக்குதான் வாயை கொடுக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ இருக்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இது இயல்பாக நடந்த விஷயம். எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அப்ராட் ஷோ எப்படி ஒரு 3 மாதத்துக்குள்ளே 1-2 போகும். போர் நடந்துகிட்டு இருக்கு, நல்ல வேலை போய் எங்கேயும் சிக்காம இன்னைக்கு உங்க எதிரில் உட்காந்து. போக வேண்டியது இல்லை. ஆமா, இந்த மாதம் 6 கேன்சல் ஆச்சு. ஆனால் இது பார்த்தா இந்த நேரம் இது மாதிரி இருக்கு, ஏதோ கடவுளோட அனுகிரகம். அதுதான். ஏன்னா நீங்கள் சொல்றீங்கல்ல, மக்கள் சைட்ல இருந்து ஒரு சில விஷமிகள் அப்படி போட்டாலும் பலருடைய பிளஸிங் இருக்கு. ஆனால் நம்ம என்னதான் ஷோஸ், டிவி ஷோஸாக இருக்கட்டும், யூடியூப்ஸ் பண்ணாலும் இந்த சினிமா தர ஹைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. சினிமா ஸ்க்ரீனில் பார்க்குறது அது எதனால் அந்த காரணம்னு நினைக்கிறேன். தலைவா ஒரு காமெடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு தலைவா, இப்போ சினிமாவும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா டிவி இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது இந்த சோஷியல் மீடியா நாங்கள் டிவியில் நடிக்கிறது ஷோஸ் பண்ணுறதுலாம் வந்து டீ கடையில் போய் சூடாக பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி, பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா அப்போ சுட சுட சாப்பிட்டு முடிச்சிருவோம், அது அவ்வளோதான், மறுநாள் அதை யோசிக்க மாட்டோம். ஆனால் இந்த பெரிய திரையில் போய் பண்ணுறதுங்கிறது அது வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா மாதிரி. நீங்கள் வாங்கின்னு வந்து 2 மாதம் கூட வச்சுருந்து சாப்பிடலாம், அது எப்போவுமே அதனோட மார்க்கெட் போகும். அது மாதிரி திரைப்படம்ன்றது வரலாறு. இது நடிக்க வர ஒவ்வொரு சாதாரணமாக மொபைலில் வந்து ஒருத்தன் வீடியோ பண்ணனா அவனோட உள் மனசில் என்ன இருக்குன்னா படத்தில் நடிக்கணும் தான் அவனோட லாஸ்ட், இவனோட லட்சியத்தில் ஆசையின் உச்சத்தில் இருக்கிறது திரைப்படம் தான். ஸோ அது வரலாறு, அதில் நின்றுட்டோம்னா அவரை போதும். அதுதான் எல்லாருக்குமே அந்த ஒரு இப்போது படமாக நடிக்கும் போதுமே நீங்கள் வந்த பாத்துங்கிறது பார்க்கும்போது டிவி ஷோஸ்லேருந்து யூடியூப்ஸ்லேருந்து அந்த பாத்துங்கிறது ஒரு ஸ்ட்ரகிள்ஃபுல் பாத்துலேருந்து வந்திருக்கீங்க. இப்போது வரும்போது ஒரு சோஷியல் மீடியா ஃபேம் மூலியமாகவும் சினிமாவுக்கு வர முடியுது. அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண உங்களுக்கு இந்த பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஆக்சுவலி ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது. அதான் ஐயோ இப்போ உடனே வந்துடுறாங்களே சோஷியல் மீடியாவில் திடீர்னு ஃபேமஸ் ஆகி வந்தால் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்களா, அந்த ஃபீலிங்லாம் இல்லை. உண்மையான திறமை இருந்தால் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா சோஷியல் மீடியா அவங்க எதை நினச்சிக்கிறாங்கன்னா, பேக்ரவுண்ட் வாய்ஸை போட்டு வாயை அசைச்சு அதுதான் நடிப்புன்னு நினச்சிட்டு நான் தான் பெரிய நடிகன்னு சொல்லிட்டு வராங்களா, அதை பார்த்தா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குமே தவிர உண்மையான கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் வரலாம். ஆனால் அவங்களுக்கு கூடுதலாக இப்போ இருக்கிற காலத்தில் தளம் வந்து நீ வெளியே போய் தேட வேண்டாம், உன் வீட்லேயே இருக்குது. அந்த திறமையை காமிச்சு இன்றைக்கி பல பேர் முன்னேறி இருக்காங்க. அன்றைக்கெலாம் வந்து நாங்கள் வந்த, அதாவது 2010 வரைக்குமே வச்சுக்கலாமே, 2010க்குலாம் சோஷியல் மீடியா பெருசாக இல்லை. அப்போ வந்து நீங்கள் ஒரு சேனலில் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும். அவங்கள மீறி நீங்கள் ஏதாவது நல்லா பண்ணி நல்லதை பண்ணி அவங்கள பிடிக்க வச்சாதான் அந்த ப்ரோக்ராமே பண்ண முடியும். யார் சேனல் எடுத்து பிடிச்சாதான் அந்த சேனல் மக்களுக்கு போய் தெரியும். அவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்கா, மிமிக்ரி டேலண்ட் இருக்கா, இன்றைக்கி எடுத்து மிமிக்ரி பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக நல்லா இருந்தால் வைரல் ஆயிரும். பாடுறீங்களா பாடுங்க, டான்ஸு, கதை சொல்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் இருக்க தளம். உண்மையான கலைஞர்கள் வர்றதுக்கு இந்த சோஷியல் மீடியா மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாததுனால என்னென்னா, யாரோ ஒருத்தர் எங்கேயோ போய் போராடி ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிறதால 1000 பேர் டான்ஸரு, 1000 சிங்கரு, 1000 மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால இதுலேயும் போய் தேடி போய் பிடிக்கிறது கஷ்டம்தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான் பார்க்க போனால். இது 1000 பேர் பண்ணுறான். அன்றைக்கி அந்த ஒருத்தர் தெரியல, அந்த ஒருத்தர் தேடி பிடிக்க முடியல. அந்த ஒருத்தர் பல கம்பெனி ஏறி இறங்கினாங்க. இன்னைக்கு பல கம்பெனி தேடி இருக்கு, லட்சக்கணக்கில் ஆள் இருக்காங்க. அதுல யாரான்னு தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுதான். இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு ஈஸி. யாரு வரவனுக்கு டேலண்ட் வரவனுக்கு ஈஸி. கண்டிப்பா. 9966 இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லராக பார்க்கும்போது அதில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா எலிமெண்ட்ஸ், அதாவது சாங்குக்கான செலவுகளாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே ஃபினான்ஷியலாக அது வந்து டவுன் ஆகாத ஒரு இது இருந்தது. பட் உங்களுக்கு கதையாக சொல்லப்பட்டது உங்களோட போர்ஷன் மட்டும்தாங்க போது மற்ற சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரெய்லராக பார்க்கும்போது எந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு? இல்லை, இது ஒரு புது விதமான இதுவாக தான் தெரிஞ்சது. பார்க்கும்போது இன்னும் முழுசாக பார்க்கல நாங்கள் இப்போ வரைக்குமே. இன்றைக்கி ஈவினிங் தான் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லரு, அந்த சாங் அதெல்லாமே பார்க்கும்போதே நாங்களே 2 பேருமே என்ன மிக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எங்கள் போர்ஷன் ஃபுல்லாக இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள தான். நான் எங்களுக்குள்ளே காம்பினேஷன் நடக்கிறது, சண்டை போடுறது, அந்த வீட்டில் ஒய்ஃபோட நடிக்கிறது, அந்த மேட்டர்லாம் தான் இருக்கும். ஃபைனல் கிளைமேக்ஸ் வரைக்கும் இங்கே தான் எடுத்தாங்க. KR விஜய் அம்மா வந்து அவங்க வந்து சாமியாரை வந்து அதை பண்ணுறது. பட் ஓவராலாக பாட்டு கொண்டு பார்க்கும்போது இது பிரம்மாண்டம் தான் காமிச்சது. எங்களுக்கே புதுசாக தான் இருந்தது. ஓகேண்ணா. ஸோ 99/66 படம் வந்து இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பற்றியும் பேசுனீங்க, உங்களுடைய ஷோ பற்றியும் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். நன்றி.